அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் மிக வலுவாக ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் புத ஆதித்ய யோகம் வலுப்பெறக்கூடிய ஒரு தருணமாக ஜனவரி 7ஆம் தேதி முதல் அமைய போகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மடங்கு அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே மிகவும் சாதகமாக வலம் வந்தாலும் கூட ராசியின் அதிபதியான புதன் சுகஸ்தானத்தில் மிக வலுவாக சூரியனுடன் இணைந்து 7ஆம் தேதி முதல் புத ஆதித்ய யோகத்தை அதிதீவிரமாக மாற்றப் போகிறார். ஏனென்றால் மிக வலுவாக 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் நுழைந்து விடுவார். அதற்கு பிறகு சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் நிறைவான உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் இயற்கையிலே சுபகிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி ஆன புதன் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் இந்த தருணத்தில் சுபத்துவ பாதையில் திரும்பக்கூடிய வேளையில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை அதிதீவிரமாக மாற்றக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் தவிடுபடியாக்கப்படுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பொதுவாக வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் அறிவு மற்றும் வித்தைக்கு அதிபதியாகவும் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக அமைந்திருக்கும். அப்படிப்பட்டவர் அறிவு மட்டுமல்ல, வித்தை, கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சு திறமை, பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு போன்ற அனைத்து விதமான ஆற்றலையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் சுகஸ்தானத்தில் சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான சுப நிகழ்வுகள் மற்றும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களை இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதி மட்டுமல்ல, ராசியின் உச்ச அதிபதியாகவும் வித்யாகாரகரான புதன் செயல்படுகிறாருங்க. எனவே அவர் இந்த வேளையில் சுகஸ்தானத்தை பலப்படுத்துவதால் பல்வேறு வகையில உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் விலகும். தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சி பெறுவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கும். ஏனென்றால் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய புதன் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்து மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிதீவிரமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள். ஏனென்றால் இந்த வேளையில் குரு, சுக்கிரன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. எனவே இந்த வாய்ப்பை நிச்சயமாக தவற விட்டு விடாதீர்கள். இது போன்ற நல்ல சந்தர்ப்பம் மிக சிறப்பாக அமைவது என்பது நிச்சயம் கேள்விக்குறியான ஒன்றுதான். எனவே கனக்கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகளையும் வருமானத்திற்கான உயர்வுகளையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் தடை தாமதம் இல்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு தேடி வரும். இல்லத்தில் சங்கடங்கள் நிறைந்த விஷயங்கள் அனைத்தையும் உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து எது சரி எது தவறு என்பதை நன்கு உணர்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் நிறைவாக கிடைக்கப் போகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆலோசித்து பல முடிவுகளை எடுப்பதால் இல்லத்தில் இருக்கக்கூடிய மன வருத்தம், சிக்கல், சிரமம் போன்ற அனைத்துமே விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. தனிச்சையாக எதையும் செயல்படுத்தி கொள்ளாமல் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக இந்த வேளையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் இழுபறி இல்லாமல் மிக விரைவாகவும் துல்லியமாகவும் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான அற்புதமான யோகம் நிறைவாக கிடைக்கிறது என்பதை ராசி
ராசியின் அதிபதியான புதன் தெள்ள தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது குடும்ப வருமானத்திற்கான நல்ல வாய்ப்புகளையும் வருமான உயர்வுக்கான பல வழிகளையும் எளிதில் உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் இந்த தருணத்தில் குறையும். மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் ஆதரவு மிக சிறப்பாக அமையும். தற்போது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல எதிர்பாராத நல்ல சிறப்பான விசேஷ சலுகைகளும் உங்களை தேடி வருவதற்கான யோகம் எளிதில் கிடைக்குங்க. உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். சந்தை நிலவரம் மாற்றத்தை சந்தித்தாலும் அவை உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார். இந்த வேளையில் ஒரு சிலருக்கு லாபம் பல மடங்கு உயர்வதோடு விஸ்தரிப்பு திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. இந்த தருணத்துல உற்பத்தி மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளை நுணுக்கமாக கையாளுவதோடு மட்டுமல்லாது அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை நன்கு உணர்ந்து செயல்படுவதால் பொருளாதார நிலைமை மிக பெரிய அளவில் உயரும். கலைத்துறை ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் முற்றிலும் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் என்பதை புதன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் எதிர்பார்த்தபடி மற்றவர்களின் ஒத்துழைப்பும் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. கட்சியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய இனிமையான தருணமாக இந்த வேலை கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது. உங்களுடைய சிறு செயல்பாடுகள் கூட மக்கள் மத்தியில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக பெற்றுத்தரப்போகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்ற வாய்ப்புகள் கனகச்சிதமாகவும் எளிதாக உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையிலும் அமைய போகிறது. மாணவர்கள் எதிர்பார்க்கிறபடி மதிப்பெண் அதிகமாக பெறுவதற்கான யோகமும் உண்டு. அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. அண்டை நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சுமூகமாக விலகும். எதிர்பார்த்த நல்ல அருமையான வாய்ப்புகள் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதங்கள் அனைத்தும் முற்றிலும் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் எந்தவிதமான தடையும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும்.